மாறன் வீரா சீரியல் டிசம்பர் 26ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாறன், வீரா அப்புறம் கார்த்தி 3 பேருமே சேர்ந்து அந்த செக்யூரிட்டியையும் அந்த கண்மணியோட ஆளையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம வீரா வந்துட்டு கரெக்டாக ஒரு இடத்துல போய் தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே இல்லை. அப்ப 3 பேரும் ஒரே இடத்துலயே மறுபடியும் வந்து கூடுறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, மாறா உனக்கு எங்கேயாவது துப்பு கிடைச்சிச்சா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, வீரா நான் எங்க பார்த்தாலுமே தேடி பார்த்துட்டேன், அவனை பத்தின எந்த டீட்டெயிலும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, அவன் கண்டிப்பா போன் வச்சிருப்பானு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, வீரா அதான் அந்த போனை வந்துட்டு அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானே அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, கண்டிப்பா அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணும் பொழுது ஒரு கடைசி இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பான், அது எந்த இடம்னு நம்ம கண்டுபிடிச்சா அந்த இடத்துல போய் தேடலாம்ல அப்படின்னு. இதை கேட்டதோட மாறணும் சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கடைக்கு கால் பண்ணி செக்யூரிட்டியோட ஃபோன் நம்பரை கேட்குறாங்க. அப்ப அவங்களும் ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. மாறன் நேரா வீரா கிட்ட அந்த நம்பரை கொடுத்து, இதுதான் வீரா அந்த செக்யூரிட்டியோட நம்பர் அப்படின்னு சொன்னதோட வீராவும் நேரா அந்த நம்பரை வாங்கிட்டு, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தெரியும், அவ ஒரு ஹேக்கர் தான், இது கடைசியா எங்க லொக்கேஷன் ஆன் ஆகி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லுவா, நான் இப்போ அவகிட்ட ஃபோன் அடிச்சு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க ஃப்ரெண்டுக்கும் கால் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்டும் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லிடி அப்படின்னு சொல்ல வீரா வந்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இது கேட்டதோட அந்த ஃப்ரெண்டும் சரி ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த நம்பரை வாங்கிட்டு கரெக்டாக லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. நேராக வீராவுக்கு கால் பண்ணி, வீரா கடைசியாக ஒரு குடன் கிட்ட தான் வந்துட்டு லொக்கேஷன் காமிக்குது அப்படின்னு, அந்த லொக்கேஷனை நான் உனக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னதோட வீராவும் ரொம்ப தேங்க்ஸ் ரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக மாறன் கிட்ட, மாறன் அந்த குடோன் இருக்குல்ல அங்கே தான் வந்துட்டு லொக்கேஷன் காமிக்கிறான் அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, அந்த குடோனா அது எனக்கு நிறைய டைம் தெரியுமே அப்படின்னு. அப்போ வீரா கேட்குறாங்க, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அங்கே தான் ட்ரிங்க் பண்ணுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட வீரா முறைக்க. அப்ப மாறன் சொல்றாரு, அது இப்ப இல்லடி, மேரேஜுக்கு முன்னாடி அப்படின்னு. இது கேட்டதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல அந்த கண்மணியோட ஆள் வந்து நேராக கண்மணிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ கண்மணி ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது புது நம்பராக இருக்குது அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அவர் நேராக கண்மணிக்கு கால் பண்ணி, மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போ கண்மணி சொல்கிறாங்க, ஏய் அதான் நான் கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே, எதுக்கு நீ திரும்ப திரும்ப கால் பண்ணுற அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க மேடம், இது மாதிரி எங்கள் செலவுக்கு கொஞ்சம் காசு இல்லாமல் போயிட்டு கொஞ்சம் காசு அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. என்னை மிரட்டுறியா? இங்கே பாரு, இன்னுமே வந்துட்டு தடையுமே இல்லாமல் நீங்கள் தான் சிக்கிருக்கீங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஈஸியாக நான் வந்துட்டு தப்பிச்சிருவேன். எங்களை மாட்டி விடுறதுக்கு என்னையை மாட்டி விடுறதுக்கு உங்ககிட்ட எந்தவித ஆதாரமும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ. நீங்கள் 2 பேரும் தான் கடத்திட்டு போன சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே இருக்குது, அதனால கொஞ்சம் வாழை அடக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, மேடம் உங்களுக்கு எதிராக நான் ஏதாவது செயல்படுவேனா? இங்கே பாருங்க, செலவுக்கு கொஞ்சம் காசு இல்லை, அதான் கொஞ்சம் காசு அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்குமேனு கேட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாரு, மறுபடியும் இந்த மாதிரி மிரட்டுற வேலை வச்சுக்காத, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா நேராக அமௌண்ட் வந்துட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர்கிட்ட மறுபடியும் எனக்கு இந்த நம்பர்லேருந்து கால் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அவர் ஃபோனை கட் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள செக்யூரிட்டி கிட்ட, பாத்தியா சூப்பராக காசு ரெடி ஆயிட்டு அப்படின்னு. செக்யூரிட்டியும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் வீரா, மாறன் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அதே நேரத்தில் அந்த செக்யூரிட்டியோட ஆட்கள் வந்துட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கடா, தண்ணி குடிக்காதீங்கடா, யாராவது வந்தால் பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அதுக்கு அவனுங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோண்ணா அப்படின்னு. அதே நேரத்தில் மாறன், வீரா, கார்த்தி 3 பேர் வராங்க. அவங்கள பார்த்ததோட அந்த ரவுடிங்க கிட்ட செக்யூரிட்டி சொல்றாரு, அடிச்சவனுங்களை காலி பண்ணுங்க அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க வந்துட்டு அடிக்க வர, அப்ப டக்குன்னு வந்துட்டு நம்ம மாறனும் கார்த்திகை சேர்ந்து அந்த ரவுடிகளை அடிச்சு போடுறாங்க. அப்ப கார்த்தியை வந்துட்டு ஒரு ரவுடி கத்தியால குத்த வரான். அப்ப டக்குன்னு நம்ம மாறன் காப்பாத்துறாரு. மாறன் சொல்றாரு, நான் இருக்கும் பொழுது என் அண்ணன் மேல உங்களால கை வைக்க முடியாதுரா அப்படின்னு. அப்ப இதை பார்த்துட்டு வீரா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரவுடிகளை அடிச்சு போடும் பொழுது அந்த 2 பேரும் இருக்காங்கல்ல, முக்கியமான 2 திருடனுங்க, அவனுங்க 2 பேருமே தப்பிச்சு ஓடிடுறாங்க. இதை பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. வீரா சொல்றாங்க, அவனுங்க ஓடி போயிட்டானுங்க அப்படின்னு. மாறன் சொல்றாரு, அவனுங்களை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, அவனுங்களோட வீட்டு நம்பர் இருந்தா சொல்லு, கண்டிப்பா இவனுங்க தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால இவனுங்களோட வீட்டு நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. மாறனும் சரி நான் அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்ட்டு நேராக கடைக்கு கால் பண்ணி அந்த செக்யூரிட்டியோட வீட்டு நம்பரை கேட்குறாங்க. அவங்களும் வீட்டு அட்ரஸாக சொல்கிறாங்க. உடனே வீரா, மாறன், நம்ம
கார்த்தி 3 பேருமே சேர்ந்து நேரா அந்த செக்யூரிட்டியோட வீட்டுக்கு போறாங்க. நேரா அங்க போனதோட அந்த அம்மா வீட்ல வந்துட்டு நெறைய புது புது பொருள் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு வீரா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா இவங்க தான் வந்து கூட்டு சேர்ந்து இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வீரா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. வீரா நேரா அந்த அம்மாவை பார்த்து, இங்கே பாருமா, உங்க புருஷன் எங்க அப்படின்னு கேட்க அந்த அம்மா சொல்றாங்க, அவர் எங்கன்னு தெரியல, எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாரு, அவர் ஃபோனு சுவிச் ஆஃப்னு சொல்லுது அப்படின்னு. இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, சூப்பர், சுவிச் ஆஃப்னு சொல்லுதா, எங்களுக்கும் சுவிச் ஆஃப்னு தான் சொல்லுது, கண்டிப்பா உங்களுக்கு புது நம்பர்லேருந்து கால் பண்ணாம இருக்க மாட்டாரு, சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் வீட்டுல தனியா இருக்கும் பொழுது என்னை வந்து மிரட்டுறீங்களா, இங்க பாருங்க, உங்களை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பேச, இதை கேட்டதோட வீரா டென்ஷன் ஆகி ஓங்கி அறையிறாங்க அந்த அம்மாவை. இதை பார்த்துட்டு மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன அராஜகம் பண்றீங்களா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, நான் ஒன்னும் அராஜகம் பண்றதுக்காக வரல, ஆனா அராஜகம் பண்றதுக்கு 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி செய்தி, உண்மையை சொல்லிட்டீங்கன்னா சரியா வரும் அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, சரி, நான் நேரா குடோனுக்கு வரேன், அவருக்கு போன் அடிச்சா கண்டிப்பா வருவாரு அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, இந்த அம்மா கண்டிப்பா 2 பேருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க, ஸோ யாருக்காவது ஒண்ணுன்னா ரொம்ப கவலைப்பட்டு போயிடுவாங்கன்னு நல்லாவே தெரியுது. ஸோ இதை வச்சே ஈஸியா இவங்களை வந்து மடக்கிடலாம். இங்க பாரு மாறா, இவங்களை கூட்டிக்கிட்டு நேரா வந்துட்டு அந்த குடோனுக்கு போ, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த செக்யூரிட்டி பதறி அடிச்சு உடையாருவான் அப்படின்னு. இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, நம்மள மாதிரியே அவங்களும் ரொம்ப பாசமான புருஷன் பொண்டாட்டி போல அப்படின்னு. இது கேட்டுட்டு வீரா முறைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மாறன் வந்துட்டு சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல, வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப மாறன் நேரா வீராவை பார்த்து, நீ இப்படி கோவமா நடந்துகிட்ட பாரு, அன்னைக்கு ஆட்டோ காணும்னு அப்ப கோவமா நடந்துகிட்ட பாரு, அதே வீராவை இப்ப பார்த்த மாதிரி இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு லேடிய கை நீட்டி அடிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, ஒரு லேடி கை நீட்டி அடிக்கிறதுல எந்த வித தப்பு இல்லை, நீங்க அடிச்சாதான் தப்பு அப்படின்னு. இதை கேட்டதோட மாறனும், ஓ அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்ல, வீரா சொல்றாங்க, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்ல, மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து நேரா அந்த குடோனுக்கு போறாங்க. அங்க போனதோட செக்யூரிட்டிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் வீரா கேட்குறாங்க, இங்கே பாரு, கால் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, அவருக்கு கால் பண்ணிட்டோம், வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. அதே நேரத்தில் அந்த செக்யூரிட்டி வராரு. வந்ததோட நேராக வீரா சொல்கிறாங்க, பாத்தியா, நான் அப்போவே சொன்னனே, அவங்க ரொம்ப பாசமான ஆள் அப்படின்னு, இந்த அம்மாவுக்கு ஒன்றுனத்தோட ஓடி வந்துட்டாரு அப்படின்னு. அப்போ நம்ம மாறன் வந்துட்டு நேராக அவரை பார்த்து, இங்கே பாரு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, அவர் எதுவுமே சொல்லாமல், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி மேலே கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட, இதை கேட்டதோட வீரா சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டி மேலே கை வச்சிருக்க கூடாது, உன் மேலே வச்சிருக்கணும் அப்படின்ட்டு அவரை ஓங்கி அறையிறாங்க. இதை பார்த்ததோட மாறன் டக்குன்னு வீராவை பார்த்து, இங்கே பாரு வீரா, இந்த மாதிரி டப்பு டப்புன்னு எல்லாரையும் அடிக்கிற வேலை வச்சுக்காத, இதெல்லாம் தப்பு, அவர் உன்னை விட வயசில் மூத்தவர் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த இன்னொரு ஆளை வந்துட்டு கார்த்தி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் அந்த செக்யூரிட்டியோட ஒய்ஃபும் வாங்க தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இதை பார்த்ததோட வீராவும் மாறனும் அதிர்ச்சி ஆகி, ஐயோ தப்பிச்சு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் துரத்திக்கிட்டு ஓடுறாரு. இன்னொரு பக்கம் இன்னொரு ஆளும் தப்பிச்சு ஓட பார்க்க, அப்போ வீரா வந்துட்டு அந்த ஆளை பிடிச்சி போட்டு அடிக்கிறாங்க, எங்கடா போக பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் மாறன் வந்துட்டு அந்த 2 பேரையும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அப்போ கார்த்தி சொல்றாரு, இப்போ உடனே நம்ம கடைக்கு போகணும், அண்ணனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு நேரா கடைக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மாறன், கார்த்தி, வீரா 3 பேருமே சேர்ந்து நேரா அந்த கடைக்கு போறாங்க. அங்க போனதோட மாறன் சொல்றாரு, உட்காருடா அப்படின்னு. அப்பன்னு பார்த்து கண்மணி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்பன்னு பார்த்து நம்ம ராகவன் இங்கேருந்து வந்துட்டு, இங்கே பாடுறா கார்த்தி, அப்பா இப்படி பேசினாரு அப்படின்னு தயவு செஞ்சு ரொம்ப கோவப்படாத, இங்கே பாரு, பண்ணது தப்புப்பா அப்படின்னு இப்பவே நீ அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்பா உன்னை மன்னிச்சிருவாரு அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இங்கே பாரு ராகவா, நீ அப்படி நடிக்கிற, இங்கே பாரு, கண்டிப்பா கார்த்தி தப்பு பண்ணலன்னு நீ கூட யோசிக்க மாட்டேன், இத்தனை வருஷமா நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கா, நீ எப்படி ராகவா வந்துட்டு கார்த்தி மேல பழி சொல்ல முடியும் அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, நான் உனக்கு ஆதரவா தான் பேசுறேன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருண்ணா, நீங்க கண்டவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, நான் வந்துட்டு அந்த மாதிரி வேலை பண்ணலன்னு உங்களுக்கு யோசனை வரலையா அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, தேவையில்லாம பேசாத அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நீ தான் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க, கண்டவங்களோட பேச்சு கேட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கார்த்தி ரொம்ப கோவப்படுறாரு. அதே நேரத்துல அந்த கடையில உள்ளவர் வந்து அந்த ஃப்ராடை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வராரு. இதை பார்த்துட்டு கண்மணி ஷாக் ஆகுறாங்க. அப்ப மாறன் நேரா அந்த ஆளை பிடிச்சு, இப்போ உண்மையை சொல்லுடா, இதுக்கு யாரு காரணம்னு உண்மையை சொல்லு அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணிக்கு கை கால்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஆளு வந்துட்டு நேரா
ராமச்சந்திரனை பார்த்து, இங்கே பாருங்க சார், இந்த விஷயத்த சொன்னால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே தான் பிரச்சனையாகும் அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாகுமா, எப்படி சொல்கிற அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க சார், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான் இதுக்கு காரணம், அவங்க சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ராமச்சந்திரனுக்கு செம ஷாக் ஆகுது. ஏன் குடும்பத்தில் உள்ளவங்களா, யாருன்னு சொல்லு அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நான் சொன்னால் ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு. அப்போ நம்ம ராமச்சந்திரன் சொல்றாரு, யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், உண்மையை சொல்லு அப்படின்னு. அதோட இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.